காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளில் சத்தியத்தை அதிகாலையில் எழுந்து தியானத்தோடு தியானிப்பதும், நல்ல பாடல்களை பாடி தேவ சமூகத்தில் துதிப்பதும் எத்தனை பெரிய மாபெரும் கிருபை. இந்த கிருபை வாலிபர்களாகிய உங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்போதும் சம்பூர்ண பலனுள்ள புருஷர்களாய் இருக்கும்படி நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த வாலிப பிரயாயத்தில் லாபம் என்று எதையெல்லாம் என்னை சுற்றிலுமாய் பார்க்கிறேனோ கர்த்தருக்காக அவையெல்லாம் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வீணாய் பேசுவதை லாபம் என்று கருதுகிறோம், நம் வீணாய் பொழுது போக்குவதை லாபம் என்று கருதுகிறோம், நம் குடிப்பழக்கங்களை லாபம் என்று கருதுகிறோம், நம் மிகவும் ஒரு பெருமையாய் பேசிக்கொள்வதை லாபம் என்று கருதி கொள்ளுகிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக குப்பை என்று விட்டுவிடுங்கள். தேவன் உங்களை கோபுரத்தின் மேல் அமர வைப்பார். உன் வாழ்க்கை ஜீரோவாக போகாமல் உன்னை ஹீரோவாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை உன் நாவினால் அறிக்கையிடுகிற போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக உன்னை அவர் அறிக்கையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.